ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perumbudur. Bookings call 7717273747. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தங்கம் விலை இன்று ஒரே நாளில் மட்டும் காலை மாலை என இருவேளையும் சேர்ந்து சவரனுக்கு 5200 ரூபாய் உயர்ந்துள்ளது. தற்போது 1 கிராம் தங்கம் 15610 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,24,880 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இந்த அதிரடி விலையேற்றத்தால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தங்கம் வாங்குவது கனவாக மாறி வருவதாக புலம்புகின்றனர். கஷ்டமாக இது ஏறிக்கினே போகுது, எதுவுமே எடுக்க முடியாது போல இருக்குது. சாதாரண ஜனங்களை கேட்டால் அழகாக வருது. இந்த விலையை கேட்டால் கணக்கு பண்ணுறதை விட டபுள் மடங்காக தான் போகுது. நம்ம ஒரு விலைன்னு வந்தால் இங்கே டபுள் மடங்காக ஏறி போகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் எப்படி சமாளிக்கிறது? 20 சவரம் போடுறோன்னா 10 சவரம் போட்டு முடிக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? இவ்வளோ விலை ஏறுதில்ல. அது போட்டால் செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுக்கலாம். அது கொஞ்சம் லாபமாக தாங்குது. கட்டினதுக்குலாம் இந்த வருஷத்தில் தான் ரொம்ப ஏறிடுச்சு. சேமிப்பு தான் அது. எதாவது வேணும்னா அவசரத்துக்கு வச்சுக்கலாம். எல்லாம் சேமிப்பு தான். ஆனால் இப்போ எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை. 1 கிராம் எடுக்கணுன்னா கூட ரொம்ப கஷ்டம். போட்டதில் என் தங்கச்சிக்கு நகை எடுக்க வந்தோம்னா அதில் பாதி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. பேரண்ட்ஸ் 2 பேருக்கும் ஈக்குவலாக பண்ணணும்னு நினச்சா கூட அது ஃபுல்ஃபில் பண்ணாத அளவுக்கு போய் நிற்குது. ஸ்கீம், நகை ஸ்கீம் அப்படி போட்டாலும் கூட அந்த அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஜிஎஸ்டி அதோட வேல்யூ அதிகமாக போயிட்டுருக்குது. சில்வர் எதிர்பார்க்காத ஒன்று தான். கோல்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினாலும் கூட அது என்னைக்கா இருந்தாலும் அது ஏறும் அப்படிங்கிறது இருந்துச்சு. சில்வருங்கிறது எதிர்பார்க்காத ஒன்று தான். எல்லாமே வெறும் கனவு மட்டும்தான் போகும். இப்போதைக்கு ட்ரீம் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் சான்சஸ் இல்லை. கோல்டுக்கு பதிலாக இப்போ சில்வர்லேயே பாலிஷ்டாக அந்த மாதிரி வர்றது தான் வாங்கி யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி தான் போயிட்டுருக்குது. தங்க விலை ரொம்ப ஏறிட்டே போகுது. அதை இப்போவே வாங்கி சேவ் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஏஜிகளுக்கெல்லாம் ரொம்ப பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போவே நாங்கள் வாங்கி வைக்கிறது தான் நல்லது. சேவ் பவுன் மாதிரி வாங்கி வைக்கிறது தான் சேஃபு. சீட்டு போடுறதோட பவுன் வாங்கி வைக்கிறது தான் கொஞ்சம் சேஃபு. என்னை பொறுத்த மட்டும் அதுதான் சேஃபு. இல்லை இல்லை, இத்தனை வருஷத்தில் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி விலையை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களை மாதிரி ஏஜான நடுத்தரவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பிள்ளைங்களுக்கே நமக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கே நாங்கள் தங்க வாங்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எதிர்பார்க்க இப்போவே நம்ம சேமித்து வச்சா தான் அந்த பிள்ளைங்களுக்கு பார்க்க வேண்டியது. இவ்வளோ விலை ஏறும்னு நாங்கள் எதிரே பார்க்கல. விலை அதிகமாக ஏறிட்டே இருக்குது. இப்போயே இந்த விலை விற்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு சிறுக சேர்த்து வாங்கிடலான்னு. மொத்தமாக சேர்த்து வாங்க முடியாது. சிறுக கார்டு போட்டு இப்படி வாங்கிறதுக்கு அதுதான் எங்களுக்கு அதான் முடியும். வெள்ளி விலை ஏறாதுன்னு தான் பார்த்தோம், அதுவும் தான் ஏறிட்டே போகுது. அதுவும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு. ஆமாம், மொத்தமாக வாங்கினோம்னா ஒரு பணக்காரங்களாக தான் வாங்க முடியும். இது ஒரு நல்லது தான். பிள்ளைய நல்லா படிக்க வைப்பாங்க. சொந்தமாக அது காலில் நிற்கிற மாதிரி பண்ணுவாங்க. படிப்பு நல்லா உயரும் நான் நம்புகிறேன். இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலை. இதுதான் கல்வி மூலமாக தான் சமாளிக்கணும். கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். நினச்ச மாதிரி வாங்க முடியாது, அதை விட கம்மியாக தான் வாங்க முடியும். நகை விலை நம்ம கையில் இல்லை ஏறுறது. அது வேர்ல்டு லெவலில் போகிறனால அது நம்மக்கிட்ட இல்லை. நம்மளால் என்ன வாங்க முடியுதோ அதை வாங்கிக்கலாம். வாங்க முடியலனாலும் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. சேவிங்ஸாக பண்ணலாம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு எப்படி போகும், எங்கே போய் நிற்கும் தெரியாத அளவுக்கு இருக்குது ரேட்டு. இது டபுள் ஆகுமா ட்ரிபிள் ஆகுமான்னு தெரியாது. இல்லை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா சைனா ஃபுல்லாக தங்கத்தை தான் வாங்கி வைக்கிறாங்க. இது வேர்ல்டு லெவலில் நடக்கிற
என்ன சொல்கிறதுக்கு வார். ஆமாம், இது வேர்ல்டு வார் மாதிரி இது ஒரு இது. அதனால் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, ஏறுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவங்கவுங்க இன்கமில் ஒரு சின்ன அளவு சேர்த்து வைக்கிறதுக்கு நல்லது, கண்டிப்பாக ஏறும். தங்க விலை உயர்வு அப்படிங்கிறது வந்து இந்தியாவுல இல்லை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இது வந்து உலகத்தில் இருந்த எல்லா நாட்டிலையும் நடக்கிறது ஒன்று. இது நம்ம முதல் மந்திரியோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ நினச்சா இதை குறைக்க முடியாது. பிரைம் மினிஸ்டர் மேலே தப்பு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. இது வந்து உலகளாவிய பொருளாதாரத்தை பொறுத்தது. அதுவும் இந்த தங்கம் வந்து எல்லா நாட்டிலையும் வாங்குறதுனால, நாடே வாங்குறதுனால, எல்லா நாடுகளும் வாங்குறதுனால விலை உயருது. இதை தடுக்கிறதுக்கு யாராலும் முடியாது. இது எல்லா நாடும் வாங்காமல் இருந்தால் தான் இது முடியும். இல்லைன்னா எல்லோரும் பயப்படுறது வந்து வேர்ல்டு வார் வரும், அப்போ எல்லா நாடும் வந்து டாலர் வாங்குறதுக்கு பதில் ஈரோ வாங்குறதுக்கு பதில் இந்த தங்கத்தை வாங்கி சேமிக்கிறாங்க. அந்த ஒரு எல்லா நாட்டிலையும் உலக நாட்டில் உள்ள எல்லாரும் பயன்தான், மற்றபடி எதுவும் இல்லை. இது குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அர்ஜென்ட்டாக கல்யாணம் அப்படின்னா வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சில பொருள் அதிகமாகுது, சில பொருள் குறையுது. இன்றைக்கி வீடு வாங்குகிறோம், 10 வருடத்துக்கு முன்னாடி வாங்கின விலை இப்போ இருக்கா? இல்லை. பொருளாதாரம் ஏறிக்கிட்டு போகுது, சில குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதிகமாகிட்டு அப்படிங்கிறதுனால வேணால் நம்ம குறைச்சி போட்டு வேண்டியதுதான். தங்கத்தின் மேலே ஒரு மோகத்தை வந்து குறைச்சிட்டு நம்ம 18 கேரட்டு 14 கேரட்டு இது போல் இருக்குல்ல, அதை குறைச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். வெள்ளி ஏறுது அப்படிங்கிறதுக்கு வெள்ளி நிச்சயம் இன்னும் ஏறும். ஏன்னா வெள்ளியினுடைய தேவை அதிகமாகிட்டு இருக்குது. தேவை அப்படின்னா இது எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் எல்லாமே, நம்ம சோலார் எடுத்துக்கிட்டோம்னா சோலாரில் உள்ள பேனல் எல்லாமே வந்து வெள்ளியில் தான் தயார் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்ஸ் வந்து வெள்ளியில் தயார் பண்ணுறதுனால வெள்ளியின் விலை ஏறிட்டு தான் போகும். இது இன்னும் ஏறும். எங்கே போவோமோ இதை நம்மளால் முடியுமா, 1 கிராமுக்கு வாங்க முடியுமான்றது கூட அளவுக்கு இப்போ ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்தோம், பார்க்குறோம், பார்த்தாக்கா நாங்கள் இப்போ எதிர்பார்த்ததை விட 4 மடங்கு அதிகமாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? யாரும் எதுவும் செய்ய முடியாது, அரசாங்கமும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் வரி குறைக்கலாம். இப்போ இது எடுத்துட்டாங்கன்னா, டியூட்டி ஃப்ரீ எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் இதுவாக வரும். அது இல்லாமல் இந்த செய்கூலி சேதாரன்ற பேரில் மக்களை வாட்டி வதக்குறாங்க. இப்போது 1 லட்ச ரூபாய்க்கு தங்கம் வாங்கினேன்னா 60,000 ரூபாய் அதுக்கு வேஸ்டேஜ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் ரொம்ப கொடுமை. அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். 1 லட்ச ரூபாய்க்கு தங்கம் வாங்கினா 60,000 ரூபாய் வேஸ்டேஜ் கொடுக்க வேண்டியது. இப்போ தங்கமானது இன்றைக்கி வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு உச்சத்தை வந்து அடைஞ்சிருக்கு. அதாவது 15,140 ரூபா வந்து கிராம் வந்து விலை வந்து உயர்ந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, இப்போ தற்போது நிகழக்கூடிய ஒரு போர் பதற்றம், அது மட்டும் இல்லாமல் இப்போ அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கியானது ஒரு வட்டி விகிதங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணமாக முதலீட்டாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடாக வந்து தங்கத்தை முதன்மையாக வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இதோட விலை ஏற்றம் வந்து இப்போது எதிர்பார்த்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது. வரும் காலங்களிலும் வந்து அதுக்கு ஏறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் வந்து பணத்திற்கான பண வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட இது மற்றும் வந்து நம்ம லோக்கலில் நமக்கு உள்ள தேவைகள், அதாவது திருமண நாட்கள் மற்றும் விசேஷ காலங்கள் வர இருக்கிறதுனால இந்த தங்கத்தோட விலை ஏற்றமானது தொடர்ந்து ஒரு புதிய உச்சத்தை வந்து டெய்லி வந்து தொட்டுட்ருக்கு. மேலும் வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகளே வந்து இப்போதைய சூழ்நிலைக்கு வந்து அது கொண்டு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து விலை ஏற்றமானது இன்னும் வருங்காலங்களிலும் இருக்கும். இப்போ தற்போது நிலவக்கூடிய ஒரு விலை ஏற்றத்தினால நாங்களும் வந்து பொதுமக்களுக்கு பயன்படுற வகையில் வந்து எங்களுடைய சேதாரங்களோட அளவுகளும் வந்து நம்ம குறைச்சிருக்கோம். அதாவது நாங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய சேதாரம்கான பெர்சன்டேஜ்களும் வந்து இப்போ நிறையா வந்து நம்ம குறைவாக கொடுக்குறோம். அதையும் வந்து மக்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். மேலும் அது இல்லாமல் இப்போ வருங்காலங்களில் அவங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது அப்படின்னா அவங்க வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாத தவணை முறையில் நம்ம செலுத்தக்கூடிய ஒரு நகைச்சீட்டு ஆனது இருக்கிறது, இல்லை பாண்டு மாதிரியான அமைப்புகளும் இப்போ நம்ம வச்சுருக்கோம். அது மூலமாக வாங்கும்போது அவங்க வந்து ஒரு சேதாரமே இல்லாத ஒரு நகையை வந்து அவங்க வாங்கக்கூடிய ஒரு இது கிடைக்கும். இது மூலமாக வந்து அவங்க அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டலாம். ஒரு திருமண காலங்களில் வந்து அந்த சேமிப்பானது அவங்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும். இப்போது விலை ஏற்றமானது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து தற்போதைய சூழல், அதாவது உலகளாவிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா, போர் பதற்றம் மற்றும் வந்து அந்த பணவீக்கம், அதை வச்சு தான் இந்த மாற்றமானது இருக்குது. ஸோ அதில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் போது இதனுடைய விலை ஏற்றமானது கொஞ்சம் குறைஞ்சு பின்னோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது எல்லாமே வந்து இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்னால வந்து விலை ஏற்றமானது இப்போ போயிட்டே இருக்குது. டெய்லி வந்து அது மாறிக்கிட்டே இருக்குது. என்றைக்கு வந்து அது ஒரு நிலை அடையும் போது அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதோட இறக்கமானது இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்.